நானே இப்போ ஒழுங்காக டயட்டில் இல்லை, அதனால தான் இப்படி ஆகிட்டேன். நீங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரிஸை கண்டுபிடிச்சிட்டு ஒழுங்காக டயட்டில் இருந்தாலே போதும். ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் எவ்வளோ கலரிஸ் அப்படின்றத நீங்கள் ChatGPT கேட்டாலே ஈஸியாக அதை சொல்லும். மொத்தம் 3 இட்லி 100 கிராம் சாம்பார் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இவனே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கலரிஸ் மொத்தமாக சொல்லிடுவான். இவன்ட்டே நீங்கள் ஒவ்வொரு மீலுக்கான கலரிஸையும் கேட்டு அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி சாப்பிட்டாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு வெயிட் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. மெயின்டெனன்ஸ் கேலரிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் ஏஜ், வெயிட்டு, ஹைட்டு இந்த 3 இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ் இதை கமெண்டில் போடுங்க. நான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எவ்வளோன்ட்டு டிஎம் பண்ணுறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும், வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இன்னொன்று, ஸ்டார்ட் பண்ணும்போது அது வேணாம் இது வேணாம்னு ஒதுக்காதீங்க. எல்லாத்தையும் நார்மலாக சாப்பிடுங்க. ஸ்டே ஹெல்த்தி.